நம்ம ஸ்டாலின் ஐயா வந்தாருன்னா மிக சிறப்பாக இருக்கும். ஏற்கனவே அவர் மகளிருக்காக இலவச பேருந்து விட்டுருக்காரு. நல்ல 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 திட்டங்கள் விட்டுருக்காரு. அது இல்லாமல் இளைஞர்களுக்காக நிறையா இது பண்ணியிருக்காரு. பீச்லேயும் நிறையா வேலைகள்லாம் பார்த்துருக்காரு. அது இல்லாமல் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. அதனால் இந்த ஆட்சி அவங்க வந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், சிறப்பாக இருக்கும். மகளிருக்காக இன்னும் ரூ. 5000 சேர்த்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் வந்துச்சுன்னா நல்லா சிறப்பாக இருக்கும். ஸ்டாலின் சார் வந்தாருன்னா இன்னும் நல்லாயிருக்கும். 2000 ஒரு மாற்றம் வரணும் கண்டிப்பாக. ஏன்னா 2 கட்சியுமே ஆண்டுட்டாங்க. பல வருஷமாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் ஒரு மாற்றம் வந்தால் நல்லாயிருக்கும். மாற்றம் வரணும், மக்கள் அதை தேர்ந்தெடுக்கணும். ஆமாம், அதான் மாற்றம். நான் சுகா சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கோங்க. ஆமாம், விஜயன்னா அவரோட சூழ்நிலை கைதி ஆகிட்டார். அவர் அந்த மாதிரி அரசியல் சூழ்ச்சி, அது கரூர் நடந்த சம்பவம் அரசியல் சூழ்ச்சி கண்டிப்பாக இருக்குது. சிங்கள அணிகளோட கொஞ்சம் கூட்டணி நின்றால் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு மாற்றம் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல. புதுசு இல்லை, கரைப்படையாத கையாக இருக்குது. கரை கிடையாது, கரைப்பை கிடையாது இருக்கனால பார்க்கலாம், எதிர்பார்க்கலாம். ஏற்கனவே ஆண்டவங்க கட்சி எல்லாம் லஞ்சம் ஊழல் எல்லாம் பிரித்து போச்சு. இது பொறுத்த வரைக்கும் இல்லை, பார்க்கலாம், வந்தால் தான் தெரியும். ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம் கண்டிப்பாக. ஆமாம், அரசியல் யாருக்கு எல்லாமே தெரியும். அரசியல் உங்களுக்கு தெரியாதா, எனக்கு தெரியாதா, பொதுமக்களுக்கு தெரியாதா, எல்லாத்துக்குமே அரசியல் தெரியும். வாய்ப்பு கொடுத்து பாருங்கள், நல்லா பண்ணுவார். சீமா வாய்ப்பு கிடையாது, அது பல காரணம் இருக்குது. அவர் அதான் மாற்றம் வரும் கண்டிப்பாக. அது 2026 தேர்தலை பொறுத்த வரைக்கும் பேசினாக்கா கரெக்டான ஒரு ஆப்ஷன் இருந்தது. அதை தவற விட்டாங்க பிஜேபி. ஆக்சுவலாக நம்ம வந்து திராவிடம் இல்லாத அரசியலை வந்து நிறைய பேர் இப்போ விரும்புகிறாங்க. அதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு நல்ல தலைவர் இல்லாமல் இருந்தார். அந்த நல்ல தலைவர் உருவாகின்னு வந்துருக்கும் போது அவங்க கட்சிக்காரங்களே வந்து போட்டியிலையும் பொறாமையிலையும் அதை தடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிற அரசியல் சூழ்நிலை வந்து இன்றைக்கி இருக்கிற இளைய தலைமுறைக்கு வந்து அரசியல்னா என்ன, நாடுன்னா என்ன, அந்த நாட்டை எவனால் காப்பாற்ற முடியும், அதெல்லாம் சொல்லி கொடுக்க தவறிட்டாங்க. ஸோ அதனால் இப்போ வந்து இனி வரும் காலங்களில் இன்னும் இருக்கிற இந்த 6 மாதத்தில் அமைய போகிற அலையன்ஸு இதெல்லாம் வச்சு தான் சொல்ல முடியும். திமுகவுக்கு இருக்கிற முக்கியமான பயங்கரமான எதிர்ப்பு எதுன்னு சொன்னாக்கா, அவங்க வந்து சொத்து வரியாக தந்து, மின்சார வரியாக தந்து, அப்புறம் வந்து அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்கல. அதை பயன்படுத்தியிருந்தாங்கனாக்கா இன்றைக்கி வந்து எதிர்கட்சியே கிடையாது. உண்மை அதுதான். எடப்பாடி பழனிசாமிலாம் நம்பி ஓட்டு போகிறதுக்கு யாரும் ஜனங்க இல்லை. ஏடிஎம்கேலேயே வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்பகத்தன்மை கிடையாது. ஏன்னா அவங்க கட்சியை சிதறி போயிருக்கு. அவர் எடப்பாடி பழனிசாமியை வச்சு அவர் முகத்தை வச்சு ஃபேஸ் வேல்யூலாம் கிடையாது. அதை வச்சுலாம் ஓட்டு போட மாட்டாங்க. புரட்சி தலைவரும் அம்மாவும் உருவாக்கி வச்சு போன அந்த இடத்துக்கான அந்த ஓட்டை மாத்திரம்தான் அவரால் கவர் பண்ண முடியுமே தவிர, மற்றபடி வந்து இப்போதைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சி கிடையாது. இப்போ கூட ஒன்றும் இல்லை. அதுதான் சார் சொல்ல வந்தேன். இளைய தலைமுறைக்கு வந்து அரசியல்லாம் என்ன சொல்லி கொடுக்க தவறிட்டோம். அவங்களுக்கு வந்து என்ன செய்ய போகிறதே சொல்ல தெரியாத ஒரு தலைவர். அவர் வந்து என்ன செய்வார்னே சொல்ல மாட்டீங்க. அவர் எப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல சார். சரி சார், எல்லாத்தையும் விட்டுருங்க சார். அவர் வந்து எதுவும் பண்ணல. இப்போ கூட ஸ்டாலின் சார் பண்ணுறாரு. அவர் கூட இருக்கிறவங்க எதாவது பண்ணாங்க. ஏன்னா அவருக்கு வந்து வயசாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் அவர் வந்து உடல் நிலை சரியில்லை. அவரை குறை சொல்கிறது எந்த விதமான இதுவும் நான் சொல்ல முடியாது, ஏன்னா ஸ்டாலின் சாரை பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ இருக்கிற பிரச்சனையே என்னன்னாக்கா, விஜய் மாதிரி ஆளுங்களை நம்பி இந்த ஜனங்க எப்படி போதுங்க. ஒரு குழந்தைய பறி கொடுத்த ஒரு அம்மா சொல்லுது, கிட்ட இருந்து விஜயை பார்த்தேன், நான் விஜயை கிட்ட போய் பார்க்கறது உன் குழந்தைய பறி கொடுத்ததுக்கு சந்தோஷமாக சொல்கிறீங்களே, நீங்களாம் என்ன மனிதர்கள்னு எனக்கு தெரியல. மனிதர்களோட மனநிலை எங்கே போயின்னு இருக்குன்னு எனக்கு புரியல. புரியுதுங்களா? விஜயெல்லாம் ஒரு தலைவனாக நீங்களாம் வந்து நினச்சி பார்க்குறத, அதை நினைக்கிறத என்னால் நினச்சி கூட பார்க்க முடியல. விஜய் நடித்தாரா, கை தட்டினீங்களா, என்ன வேணாலும் பண்ணுங்க போங்க. நீங்கள் தேட்டரில் செத்தீங்கன்னா கூட நீங்கள் செத்துக்க போகிறீங்க. அரசியலுக்கு வந்து ஒன்றும் தெரியாத குழந்தைங்கள சாவடிக்கிறீங்க. ஏன்னா அப்பாவி கர்ப்பிணி பெண்கள் எதுக்கு போனாங்கன்னு தெரில. இதுக்கெல்லாம் விடையும் தெரியல. இன்னமும் விஜயை வந்து புகழ்ந்து பேசுகிற கூட்டம் இருக்க தான் செய்யுது, ஒத்துக்க தான் செய்யணும். இதுக்கு காரணம் என்னென்னா அறியாமை, அரசியலோட புரிதல் இல்லை. மன்னிச்சிருங்க சார், அவரை பற்றி நான் எதுவும் பேச மாட்டேன். அவர் வந்து அந்தந்த டைமுக்கு ஏற்ற மாதிரி யார் என்ன பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பேசுவார். அவர் பின்னாடியும் போகிற ஒரு கூட்டம் இருக்குது. அதை நான் குறை சொல்ல மாட்டேன். அவர் பேசுகிற சில கருத்துக்கள் உடன்பாடு இருக்குது. ஆனால் அவர் வந்து தலைமை பண்புக்கான இது கிடையாது. கருத்துலாம் சொல்லலாம். ஒரு முதலமைச்சர் கேண்டிடேட்லாம் கிடையாது அவர்.
எனக்கு தமிழ்நாட்டில் வந்து 2 பேர் தான் சார் முதலமைச்சர் கேண்டிடேட்டு. இதுக்கு ஒரு முத்திரை குத்திடுவாங்க. ஒன்று அண்ணாமலை, இன்னும் அன்புமணி ராமதாஸ். இவங்க 2 பேர் தான் முதலமைச்சருக்கான கேண்டிடேட் இருக்கு. ஆனால் இந்த மக்கள் வந்து யார் வந்து இந்த தமிழ்நாட்டை, ஏன்னா நான் 2 பேரும் சொல்கிறேன்ல, எனக்கு உடனே கமெண்டில் போய் கண்ணாமண்ணா திட்டுவாங்க, நான் ஒத்துக்கிறேன். என்ன தெரியுங்களா பிரச்சனை? ஒன்று ஜாதி முத்திரை குத்தி உட்கார வச்சிட்டாங்க. இன்னைக்கு அவர் செஞ்ச நல்லதை அவங்க அப்பாவே வந்து அதை வந்து மக்களுக்கு வந்து மக்களே ஏற்கனவே வந்து அதை புரியாமல் இருக்காங்க. அவர் செஞ்ச நல்லதெல்லாம் மறக்கிற மாதிரி அவங்க அப்பாவே செய்கிறார். ஒன்று. 2வது அண்ணாமலை அவங்க கட்சிக்காரர்களே சாவச்சிட்டாங்க. அதான் சார் சொல்கிறேன், திமுக இப்பயாவது முழிச்சு செஞ்சாக்க திமுக தான் வரும், எதிர்கட்சி இல்லை சார், அவ்வளோதான். இப்போ உள்ள நிலைமையை பார்த்தா டிஎம்கே வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா மக்களுக்கு நல்லதாக செய்கிறாங்க. 2வது கல்வியில் நல்லா மேம்படுத்துகிறாங்க. இல்லாதப்பட்ட மக்களை வந்து ஒரு நல்ல உயர்கல்வி கொடுத்து நல்ல நிலைமைக்கு கொண்டு வர்ற இது தெரியுது. எல்லா மக்களையும் அனுசரித்து போகிறாங்க. ஜாதி மத வேறுபாடு இல்லாமல் ஆட்சிகளை வந்து நல்ல விதமாக கொண்டு போகிறாங்க. இந்த 4.5 வருஷத்தில் வந்து இப்போ நம்ம டிவியில் மற்ற இதுகள்லாம் வந்து ரிப்போர்ட்லாம் பார்க்குறப்ப என்ன தெரியுதுன்னா, நல்ல வளர்ச்சி ஆகிருக்கு. தமிழ்நாடு வந்து இந்தியாவில் முதலிடமாக வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கல்வியில் நல்லா மேம்பட்டு வந்திருக்கு, நம்பர் 1 வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் வச்சு பார்த்தா மனிதனுக்கு வந்து முக்கிய தேவை வந்து நாட்டுடைய வளர்ச்சியும் ஒரு தனிப்பட்ட ஒவ்வொரு மனிதனுடைய வளர்ச்சியும் 2ம் சிறப்பாக இருக்குது அப்படிங்கிறது. ஏடிஎம்கே வந்து நம்பகத்தன்மையான தலைவர் இல்லை, அது ஜெயலலிதாவோட முடிஞ்சிச்சு. பிஜேபி நாட்டுக்கு ஆபத்து தான், என்றைக்குமே வந்து நாட்டுக்கு வந்து ஆபத்து தான். ஏன்னா மக்கள் நிம்மதியாக இருக்க முடியாது, பிரச்சனைகள் வரும். அதனால் பிஜேபி வந்து தவிர்க்கிறது நல்லது. விஜய் வந்து நம்ம கரூரில் பார்த்துட்டோம், விஜய் வந்தால் நல்லா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசித்தோம். கரூரில் பார்த்ததுக்கப்புறம் சரி, மக்கள் மேலே வந்து அக்கறை இல்லாத ஒரு தலைவர் அப்படின்னு. சீமான் போராடுறாரு, அவர் ஒரு வழியில் போராடுறாரு. அவருடைய நிலை என்னங்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். இப்போதைக்கு திமுக வந்தால் தான் நல்லா இருக்கும், சிறப்பாக இருக்கும். அவர் சொன்ன கருத்தே தான் மீது. மதவெறி இல்லாத ஆட்சி வேணும் சார், எங்கேயுமே இருந்தாலும் மதவெறி கூடாது. மனிதனாக மதிக்க தெரியணும், அது ரொம்ப முக்கியம். இது வந்து எந்த ஒரு ஊராக இருந்தாலும் சரி, அதுதான் வந்து மக்களுக்கு நலனு, மக்களுக்கு நிம்மதி. ஆட்சி எதுக்கு சார்? மக்கள் நிம்மதியாக வாழ்கிறதுக்கு தான் ஆட்சி. அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த அரசமைப்பே வந்து ஒரு மதவெறி மக்களை வந்து பிரிக்கிறாங்கன்ற பட்சத்தில் எதுக்கு? மக்கள் வந்து இப்போ இருக்கிற மக்கள்லாம் நிம்மதியாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அந்த மாதிரி அரசியலோடைய மாண்பு மிக்க ஒரு அரசியல் தான் வேணும் இப்போதைக்கு. மக்கள் வந்து இப்போ சிந்திக்கிறதே கிடையாது, என்ன நடக்குதுன்ற சிந்திப்பே கிடையாது. வரோம் போகிறோம் அந்த மாதிரி தான் இருக்காங்க தவிர மற்றபடி என்ன நடக்குது இங்கே எதுவுமே தெரியல மக்களுக்கு. அதாவது நடுத்தர மக்களாக தான் இருக்காங்க, மேலே இருக்கோம் மேலே தான் இருக்காங்க, கீழே இருக்கோம் கீழே தான் இருக்காங்க. அவங்க கீழே இருக்க மக்கள் எப்போ மேலே வருது? நடுத்தர மக்கள் ஓரளவுக்கு எப்படி வருது? அந்த பட்சத்தில் வந்து நல்ல மக்கள் வந்து நல்ல ஒரு அரசியல் தலைவரை, அதாவது இங்கே தமிழ்நாட்டுக்கும் மேலேயும் தேடணும். மறுபடியும் சொல்கிறேன், மதவெறி இருக்கக்கூடாது, மதவெறி இல்லாதான் வேணும். மக்களை அனுசரித்து அன்பாக இருக்கிறவங்க தான் வேணும். டிஎம்கே பொறுத்தவரையும் பிரச்சனை இல்லை சார். இங்கே ஓரளவுக்கு மற்ற கட்சிகளாம் நான் சொல்ல விரும்பலை, மக்களுக்கே தெரியுது. யாருமே வந்து என்ன சொல்கிறேன் சார், எதுக்கு வராங்க அரசியலுக்கு? எதுக்கு வரீங்க நீங்கள்? மக்களை காப்பாற்றணும் வரீங்க. மக்களை காப்பாற்றாம நீங்கள் வந்து ஒரு காழ்ப்புணர்ச்சியாக இருந்தீங்கன்னா என்ன பிரயோஜனம் இருக்குது? பிரயோஜனமே கிடையாது. அதனால் வந்து மக்கள் இப்போ வர அரசியலில் வந்து ரொம்ப சிந்திச்சு போடணும். எனக்கும் ஓட்டு இருக்குது நான் போடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி போடாது. 2வது, இப்போ புதுசாக ஓட்டு இருக்கவங்க தான் ரொம்ப முக்கியம். யார் இப்போ காலேஜ் படிக்கிறவங்க புதுசாக யாருக்கு புது ஓட்டு இருக்கோ அவங்க ரொம்ப சிந்திச்சு சரியாக போடணுமான்னு பார்க்கணும். நடிகர்களுக்காக தயவு செஞ்சு போடவே போடாதீங்கன்னு நான் சொல்லுவேன். முக்கியமாக என்ன செய்வாங்க ஃப்யூச்சரில்? இப்போ டிஎம்கே சொல்கிறீங்க, ஓகே தான். காரணம் கேட்டிங்கன்னா நிறைய பிரிட்ஜு அது இது. இந்த முறை மழையை பொறுத்த வரையும் ஓரளவுக்கு தண்ணியெல்லாம் சரியாக தான் போச்சு. யாரையும் குறை சொல்கிற மாதிரி கிடையாது. குறை சொன்னால் சொல்லிக்கிட்டே தான் சார் இருக்கலாம். ஒரு குடும்பம் பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருத்தர் அது சாதாரண குடும்பம் நடத்துறதுக்கு எவ்வளோ ஒரு பிரச்சனை என்பது ஒரு நாட்டை நடத்துறதுக்கு பிரச்சனை இருக்க தான் செய்யும். தமிழ்நாடு பொறுத்த வரையும் சரிங்களா? இதில் மதவெறி இவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி மேலே மதவெறி இருக்கவே கூடாது. தயவு செஞ்சு மக்கள்லாம் மதவெறி எது இல்லையோ அதை மட்டும் கண்டிப்பாக பார்த்து ஓட்டு போடணும். மதவெறி இருக்கவங்கள தூக்கி கடாசிடணும், நீதி நிலைநாட்டணும். டிஎம்கே ஆண்ட கட்சி பார்த்தாச்சு, டிவிக்கு ஆள போகிற கட்சி
அது எப்படி ஆள போகுதுன்னு தெரியாது. முன்னாடி ஆண்ட கட்சி எந்த கட்சி இருக்குது? ஏடிஎம்கே இருக்குல்ல, அது இடம் ஏடிஎம்கே வரலாமே, ஏன் வாய்ப்பு இல்லை? மத்தியில் 3 வருஷமா 3 தடவை எப்படி வந்திருக்கு பிஜேபி? 3 தடவை வந்திருக்குல்ல பிஜேபி. அப்போ மோடி மேல என்ன கரப்ஷன் இருக்குது? வெளிநாட்டில் இருந்து பல ஆயிரம் கோடியில் சொத்து சேர்த்துட்டார் அவர், எதுவும் சேர்க்கல இல்லை. நாட்டுக்காக நல்லதானே செஞ்சுட்டு இருக்காரு, ஏன் வரக்கூடாது? யாரு மதவாதத்தை பத்தி பேசுறது? திமுக முஸ்லீம் கட்சியில் இல்லையா? பிராமின்னா இருக்காங்கன்னு அர்த்தமா? இல்லையா? அது கிடையாது. கண்டிப்பா வரலாம், ஏடிஎம்கே தாராளமா வரலாம். சீமான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. மக்கள் எல்லாம் வாக்களிச்சா சீமானும் வாய்ப்பு கொடுத்தா வரலாம். கடுமையான போட்டி இருக்கும். பிஜேபி ஏடிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தமிழக வெற்றி கழகம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சீமானுக்கு வாக்கு வங்கி அதிகரிச்சுட்டு இருக்குது. சீமானும் வந்தால் நல்லது தான். ஒரு தடவை சீமானுக்கு வாய்ப்பு தரலாம். நான் யார் வந்தால் நல்லா கடை கூட்டணி தானே இங்கே தமிழ்நாட்டில் ஜெயிக்குது. கூட்டணி ஜெயிக்கக்கூடாதுங்கிறது தான் என்னோட. எல்லாம் தனிச்சு நிற்கணும். சீமான் மாதிரி தனிச்சு நிற்கணும் எல்லாரும். சீமான் மாதிரி தனிச்சு நின்று ஒரு 15% வாக்கு வங்கி ஜெயிச்சா கூட ஆட்சி அமைக்கிறது தப்பு கிடையாது. இந்த கோஷம் போடாமல் இருக்கலாம்ல. திருப்பி ஸ்டாலின் தான் சார் வருவார் கண்டிப்பாக. ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா பண்ணுறாரு. மக்கள் வந்து என்ன சொல்லுவாங்க, சில மக்கள் வந்து சொல்கிறாங்க அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறேன்றாங்க. வயசானவங்களுக்கு பெரியவங்களெல்லாம் தெரியும் என்ன பண்ணாங்க. யங்கர்ஸ் வந்து சொல்ல முடியாது, யங்கர்ஸ் வந்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக அவர் தான் வருவார் கண்டிப்பாக. விஜய் வந்து எப்படின்னா அந்த யங்கர்ஸ் கூட சொல்லுங்களா வருவாங்க, பார்க்க விஜய் பார்க்கலாம், விஜய் சூப்பர்ன்றாங்க அப்படின்றாங்க. ஆனால் ஓட்டு போகிறது கொஞ்சம் சந்தேகம் தான். எல்லாம் வருவாங்க, ஆர்வத்தில் வருவாங்க, எல்லாமே ஆர்வத்தில் வந்து பார்ப்பாங்க, விஜய் பார்க்குறாங்க எல்லாம் ஓகே எப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக ஸ்டாலின் தான் வருவார் திருப்பியும். பிஜேபியோட என்ன அலைன்ஸ் வந்தாலும் ஓகேங்க. இல்லை, பிஜேபியில் ஒரு ரைட் கேண்டிடேட் அண்ணாமலை இருக்கார். அவரோட எலிஜிபிள் கேண்டிடேட் வேறு யாருமே கிடையாது இந்தியன் பாலிடிக்ஸ்லேயே, நம்ம பர்டிகுலர்லி தமிழ்நாடு பாலிடிக்ஸில். ஸோ அவர் வந்தால் பெட்டராக இருக்கும் வித் அலைன்ஸ். வேறு வழி இல்லை, நோ அதர் கோ, வச்சு தான் ஆகணும். வரலாம், ஓகே, நோ இஷ்யூஸ். வாய்ப்பு இல்லை, வரவே கூடாது. ஃபஸ்ட்டு காரணம் எல்லாருக்குமே தெரியும். நான் பர்டிகுலராக சொல்லணும்னு அவசியமே இல்லை. எல்லா காரணமும் இருக்குது அவங்களுக்கு ஃபேவராக. மேபி இன் அலைன்ஸ் இருந்தால் வாய்ப்பு இருக்குது. ஆனால் பட் ஈ வில் ஷேர் த ஓட்ஸ். அவர் கண்டிப்பாக ஓட்ஸை பிரிப்பார். பார்க்கலாம், வில் ட்ரை, நோ கெஸ். வித் பிஜேபி வித் எனி அலைன்ஸ். 2026 பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். அதனால் ஆனால் நம்மளோட கணிப்பு வந்து திரும்பவும் திமுக வந்தால் தான் சரியாக இருக்குன்னு தோணுது. ஏன்னா இன்றைக்கி யாருமே வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக இல்லை. ஸ்டாண்டர்டாக யாரும் இல்லை. அதனால் எவனும் செல்ஃப் டிசிஷன் எதுவும் எடுக்க முடியாது. இன்றைக்கி சிங்கிளாக ஸ்டாண்டர்டாக செல்ஃப் டிசிஷன் எடுக்கக்கூடிய ஒரே கட்சி திமுக மட்டும்தான் இருக்குது. அதனால் திமுக வந்தால் நல்லாயிருக்கும் 2026. 4.5 வருஷத்தில் நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 வருஷம் அவங்க என்ன பண்ணாங்கிறத விட அதுக்கப்புறமா நல்லா பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா 3 வருஷம் கொஞ்சம் அவங்க ஸ்டெபிலைஸ் ஆகிறதுக்கு சரியாக இருந்தது. அதுக்கப்புறம் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நிறையா பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. பரவாயில்ல. ஏடிஎம்கே வர்றதுக்கு 99% வாய்ப்பே கிடையாது. பிஜேபி கூட கூட்டணி வச்சதுனால வந்து 100% வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. இல்லை, ஆக்சுவலாக வந்து பிஜேபி சென்ட்ரலே அவனுங்க பேர் நாரி போய் கிடக்குது. இதில் அவனுங்களை கொண்டு வந்து உள்ளே விட்டா அவனுங்க எப்போவுமே ஒட்டகம் கதை தான். ஆரம்பத்தில் உள்ள தலையை வச்சுக்கிறான், கழுத்தை வச்சுக்கிறேன்னு வந்து மொத்தத்தையும் கூட அறுத்து ஆக்கிரமிச்சிருவாங்க. அதனால் வந்து பிஜேபி கூட அலைன்ஸ்ன்றது வந்து 100% வந்து அவங்களுக்கு லாபத்தை விட நஷ்டத்தை தான் கொடுக்கும் அவங்களுக்கு. அது அவங்களுக்கும் தெரியும். பட் அவனுங்க பயந்து போய் தான் அவன் சொத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக அவனுங்க பயந்து போய் அது கூட சேர்ந்துருக்காங்க. அவ்வளோதான் விஷயம். அதெல்லாம் வாய்ப்பு கிடையாதுங்க. அவர் ஒரு அரசியல் ஜோக்கர், அவ்வளோதான் விஷயம். இல்லை, அவரை பொறுத்த வரைக்கும் அவர் இன்றைக்கி ஒன்றும் பெரிய லெவலில் எதுலேயுமே வந்து அவர் பெருசாக வரலை, பெருசாக எதுவும் செய்யலை. அதனால் அவர் நான் கொடுத்தா வருவேன், நானும் தான் வருவேன்னு சொல்லுவார். எல்லாருக்கும் தான் வரணுன்ற ஆசை இருக்கும். அவருக்கு அந்த ஆசை தான் இருக்கே ஒழிய அவர் செயல்பாடெல்லாம் ஒன்றும் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. சும்மா கத்திக்கிட்டே இருக்கிறதுனால மட்டும் அரசியலில் ஜெயிச்சிட முடியாது. சீமானுக்கு வாய்ப்பு. விஜய்லாம் வந்து இன்னும் முளைக்காத காலம் அது. சும்மா ஒரு சினிமாவில் இருக்க அந்த இதை வச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு, அவ்வளோதான். அவருக்கெல்லாம் வந்து அரசியல் அனுபவம்ன்றது ஒன்றும் கிடையாது. அது இந்த ஒரு கரூர் விஷயத்திலே பார்த்தாச்சு அவருக்கு. அதனால வந்து அவருக்கு அரசியல் அனுபவம்லாம் சுத்தமாக கிடையாது. அதனால அவர் அரசியலுக்கு லாய்க்கு இல்லாத ஒரு விஜய், அவ்வளோதான். இல்லை, திமுக வருன்றது முதலே சொல்லிட்டேன் உங்ககிட்ட. 2026 ஏடிஎம்கே ஆட்சி வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஆட்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. ஏன்னா விவசாயிகளுக்கெல்லாம் வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, அவர் ஒரு விவசாயி அப்படிங்கிறங்காட்டி விவசாயம் சார்ந்த இது நெல், தென்னை விவசாயம் மற்ற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப ஆதரவாக இருந்தாங்க. ஏன்னா நம்மளோட முதுகெலும்பே விவசாயம் தானுங்க. நல்லா இருந்துச்சு. என்னோட சொந்த கருத்து என்னென்னா ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தால் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சொந்த கருத்து. 2024 டிவிக்கு வந்தால் நல்லா தான் இருக்கும்.
ஸ்டாலின் வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் இவங்க 2 பேரும் வராமல் வேற யாராச்சும் புதுசாக வந்தால் இன்னும் நல்லா இருக்கும். யாரு அம்மா கட்சி வந்தால் நல்லா இருக்கும். ஆனால் அம்மாவே இல்லையே, அதனால் ஊழல் தான். எந்த கட்சி வந்தாலும் ஊழல் தான் நடக்குது. பார்க்கலாம். சீமான்லாம் போயிட்டாருண்ணா, வரதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் வந்தாருன்னா நல்லது தான், அதான் சொல்கிறார். இப்போதைக்கு டிவிக்கு வந்தால் ஓகே, நல்லாயிருக்கும். தளபதி வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நல்லது தான் பண்ணுவார். ஏன்னா படத்தையே விட்டார், அதுதான் ஒரு கெரியராக இருந்துச்சு. மக்களுக்காக கரியரே விட்டார்னா கண்டிப்பாக அவர் வந்தால் ஏதாச்சும் ஒன்று பண்ணுவார் மக்களுக்குன்னு நினைக்கிறோம். பார்க்கலாம். வந்தார்னா தலைவருக்கு தான் ஓட்டு. கண்டிப்பாக நிற்பார் தான். கொஞ்சம் இருக்கிற நெகட்டிவிட்டி வந்து அவரை ஸ்ப்ரெட் பண்ணாமல் அவரை பார்த்துக்கிறாங்க. பார்த்துன்னா ஓகே, நல்லா வந்துடுவார். ஒரு தமிழன் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து யாருமே தமிழ் இலை கிடையாது. எல்லாருமே வந்து எம்ஜிஆர் ஆகட்டும், ஜெயலலிதா ஆகட்டும், இருக்கிற ஸ்ரீஎம் ஆகட்டும், எல்லாருமே அதர் ஸ்டேட்டில் இருக்கிறவங்க தான் இருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டை ஆள முடியல. அது என்ன தான் பிரச்சனைன்றது தெரியல. அதுதான் முதல்ல. தமிழனுக்கு ஓட்டு போட மாட்டாங்க யாருமே நம்ம ஆளுங்க. தமிழுக்கு ஓட்டு போட்டால் தமிழ் இப்போ நம்மளோட இது வளரும். ஆனால் அதை பற்றி யாரும் யோசிக்க மாட்டுறாங்க. அவருக்கும் வாய்ப்பு இருக்குது. அவர் நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தான். அவருக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக அவர் தான் வருவார்னு நினைக்கிறேன். அடுத்தது சீமானும் அவரும் கேரளா தானே. அவர் பிறந்து வளர்ந்தது கேரளா தானே. அவரும் நம்ம இது கிடையாது. விஜயும் பார்த்தீங்கன்னா அவரும் இலங்கை தான். அவரும் நம்ம தமிழ்நாடு சேர்ந்தவர் இல்லை. கண்டிப்பாக எடப்பாடி வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா இப்போத்தி அரசியல் சூழ்நிலை அவர் தான் இருப்பார்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், 26 தெரியும். 2026 யார் வந்தாலும் சரி வரலாம் சரி, ஐ திங்க் அந்த வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக பண்ணணும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு இப்போ இருக்க சூழ்நிலையில் ஐடி எடுத்துக்கோங்க, ஐடிலையும் நிறைய வந்துட்டு வேலை இழப்பு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஐ திங்க் மேனுஃபேக்சரிங் செக்டர் வந்து கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணால் நல்லாயிருக்கும். அண்ட் ஐ திங்க் எந்த கவர்மெண்ட், அது டிஎம்கே இருக்கட்டும், இல்லை டிவிகே இருக்கட்டும், இல்லை ஏடிஎம்கே இருக்கட்டும், ஐ திங்க் எந்த கவர்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணணும். எனக்கு தெரிஞ்சிருக்கும் நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் இது வந்துட்டு மேனுஃபேக்சரிங் தான் நான் பார்க்குற இதில். ஐ திங்க் இஃப் சம்மன் எந்த கவர்மெண்ட் வந்தாலும் இஃப் அவங்க மேனுஃபேக்சரிங் மேலே கான்சன்ட்ரேட் பண்ணி நிறைய இண்டஸ்ட்ரீஸ் தமிழ்நாட்டுக்குள்ளே வர வச்சாங்கன்னா ஐ திங்க் தட் வில் பி பெட்டர். சார் அது என்ன சார் சொல்கிறது, நான் சொல்ல முடியாது சார். அது பிஜேபி அண்ணாமலை வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இப்போது ஃபஸ்ட்டு வந்து டிஎம்கே போட்டு பயந்தாங்க. ஸ்டாலின் பொறுத்து ஃபஸ்ட்டு பயந்தாங்க ஓட்டு போடுறது. ஐயோ என்ன சார் ரவுடி சமையல் ரவுடி பண்ணுறாங்க அடிக்க அப்படின்றாங்க. இப்போ அதெல்லாம் மாறிடுச்சு, எல்லாமே மாறிடுச்சு. புரியுதுங்களா? பார்த்தீங்களா இப்போ பீச்சுக்கு வந்தால் எவ்வளோ பேர் வந்து பசங்க வந்து விளையாடுதுங்க. ஒன்று நல்லது பண்ணி தான் இருக்காரு. பொறுமையாக நல்லது பண்ணுவார், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சீமான் வந்து எப்படின்னா நல்லா பேசுகிறாரு சார். பேச்சு திறமை பயங்கரமாக இருக்குது, ரத்தம் ஓட்டம் பயங்கரமாக. எனக்கு சீமான் பேச்சு ரொம்ப பிடிக்கும். சீமான் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ஏன்னா வந்து படிக்காத வந்து பேப்பரை பார்க்காம படிக்கிறவள் யாரையா சீமான் மட்டும்தான், வேறு யாருமே கிடையாது. எனக்கு சீமான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது என்னென்னா அவரு எப்படி சொல்கிறதுன்னா ஒரு கத்துறாரு ஒழிய அது கொண்டு வர மாட்டேன்றாரு. கத்துறாரு. இப்போ கேட்கும்போது ஆர்வமாக இருக்குது, அந்த பேச்சு கேட்கும்போது ஆர்வமாக இருக்குது. அதுக்கப்புறம் சொல்றது புரியுது உங்களுக்கு பாயிண்ட். உங்களுக்கு கேட்கும்போது சீமான் பேச்சு கேட்கும் ஒரு உற்சாகமாக இருக்குது. ஆனால் திரும்பி அந்த பிறகு அப்படியே ஒரு மாதிரி ஆகிடுது. கண்டிப்பாக டிஎம்கே தான் சார் வரும். ஆனால் விஜய் அவர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு எப்படின்னு நமக்கு தெரியல. ஏற்கனவே இந்த ஒரு இதில் ஆக்சிடெண்ட் ஆகி எல்லாம் கூட்ட நெரிசலில் இறந்தாங்கல்ல, அதுக்கு அவர் எந்த ஒரு பொறுப்பும் ஏற்றுக்கவே இல்லை. அவர் இப்போ 5 லட்சம் ரூபாய் தர்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது கொடுத்தாரா கொடுக்கலையான்னு யாருக்கும் தெரியல. ஆனால் இவரோட இது வந்து போய் சேர்ந்துருச்சு, நிவாரண நிதி இவரோட இது போய் சேர்ந்துருச்சு. அதனால் கண்டிப்பாக இவர் வந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். அதை பற்றி பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. காரணம் என்னென்னா, சும்மா நம்ம கொள்கைக்காக போராடுறோன்னு சொல்லிட்டு போராடக்கூடாது. அதாவது எப்படின்னா, ஒரு கொள்கைன்னா ஒரு கட்சி கூட இணைஞ்சு ஒரு இது வந்துட்டு நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்கன்னா, சப்போர்ட் பண்ணணும்னா மக்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். சும்மா நம்ம வாய் பேசலையே வீராப்பிலேயே பேசிட்டு இப்படி கையை தூக்கிட்டு இப்படியே ஆட்டிகிட்டெல்லாம் இருக்கிறது வந்து ஒரு இதே இல்லை. அதாவது வந்து கையாட்டாமல் நின்றுட்டு பேசிட்டு மக்களாக வந்து நின்று உதவி பண்ணணும், அவங்க கூட இது பண்ணணும். சும்மா நானும் பண்ணுறேன் பார்க்குறேன் பிடிக்கிறேன் அப்படின்ட்டுலாம் இது ஒன்று. இப்போ ஒன்றுமே இல்லை. ஸ்டாலின் சார் வந்து அவங்களுக்கு நிதி கொடுத்தாரு, இப்போ இறந்து போனவங்கள. ஆனால் அது வந்து தாவேக கட்சியில் தான் இறந்தாங்க. ஆனால் அதுக்கு வந்து இவர் கொடுத்தாரு நிதி அரசாங்கத்திலிருந்து.
ஆனால் இவர் வந்து சீமன் வந்து பேசினார்ல, அது அப்படி இது இப்படின்னு. ஏன் அவர் ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்கலாம்ல ஒரு ஆளுக்கு, இறந்தவங்களுக்கு. ஆனால் அவர் கொடுக்கவே இல்லை. அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு வந்து பேச்சு திறமையில தான் கட்சி வளர்க்கணுன்ட்டு இருக்கிறாங்க. பேச்சு திறமை இருக்கலாம், ஆனால் அதுக்குண்டான மக்களுக்கும் உண்டான உதவியை செய்யணும். அந்த மாதிரிலாம் யார் செய்யணும்? எனக்கு தெரிஞ்சு இந்த டைமு ஸ்டாலின் சார் தான் வருவார். எனக்கு அதை பற்றி சொல்ல தெரியலைங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வியோகம் வச்சுருப்பாங்க. சரிங்களா, ஜெயிக்கணுங்கிறதுக்காக நிறையா இலவசங்கள் அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து மக்கள் தான் முடிவெடுக்கும். என்னோட கருத்து என்னன்னா, ஏடிஎம்கே வந்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது என்னோட சொந்த கருத்து.